ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ், ஃபைனான்ஸ் சீரீஸ் வச்சுக்கலாம். வீக்லி ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நான் பேசப்பட்டிருக்கு. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள், சேலரி பீப்புள், மாதம் நம்மளோட சம்பளம் 15,000, 18,000, 21,000, 30,000 இந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன நினைக்கோன்னா, ஓகே இந்த சம்பளத்தில் ஒரு அமௌண்ட்டை சேவிங் பண்ணி சேர்த்து வச்சு நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் உண்மை என்னென்னா, அது நடக்காத விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று உங்களோட வரவை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் சீக்கிரம் பணக்காரன் ஆக முடியும். இல்லைன்னா அந்த ஃபைனான்சியல் ட்ரபுள்லேருந்து வெளியே வர முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிளான விஷயம், உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். உங்கள் வேலை எப்படி இருக்கணும்னா, ஒரு அடுத்தடுத்த ப்ரொமோஷன், அடுத்த ஜாப்ஸு, அடுத்த சேலரி ஹைக்ஸு அதை நோக்கி இருக்கணும். அப்போ அதை நோக்கி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட சம்பளத்தை கூட்டணும். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே பாருங்களேன், அவங்க எல்லாருமே அவங்க சம்பளத்தை தான் கூட்டிப்பாங்க தவிர, வர்ற சம்பளத்தை நான் ₹500 மிச்சப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், காம்பவுண்ட் எஃபெக்ட் குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். நீங்கள் அதுக்குள்ள மோட்டிவேஷன் இழந்துருவீங்க. ஸோ அதனால் பெரும்பாலும் சொல்லுவாங்க ஃபைனான்ஸை நீங்கள் சேர்த்து வைங்க. பட் டூ பி ஃப்ராங்க், அதை விட முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன பொறுத்த மட்டும் நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் சம்பளத்தை அதிகப்படுத்தணும். சம்பளத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான் உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும். நீங்கள் சீக்கிரமாக அந்த ஃபயர்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிடையர்மெண்ட் இயர்லின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சீக்கிரம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் சம்பளத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான் முடியும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பளம் வந்து 15,000, 20,000, 30,000 இருக்கலாம். பட் அந்த சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனை. ஒருவேளை அந்த சம்பளத்தோட வேலையை நம்மளால் போக முடியல, அந்த வேலையிலேருந்து நம்ம தூக்கிட்டோம், இல்லை நமக்கு ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனை வந்துருச்சு. பட் அந்த டைமில் நம்ம ஃபுல் ஃபேமிலியே அந்த ஒரு சம்பளத்தை மட்டும் தான் நம்பியிருக்கோம். அதை விட கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. சில பேர்லாம் என்ன சொல்கிறது, தெரியும் இது போனாலும் ஆகாதுன்னு தெரியும். பட் ஏதோ உடலில் மிகப்பெரிய பிரச்சனை வச்சுக்கிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுமே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பட் எதுக்குன்னா, நம்ம ஃபேமிலி நின்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஃபைனான்ஷியலி ஸ்டக் ஆகி நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ திரும்பவும் அப்படி தான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு ஒரு ஹைக் கொடுக்கணும். ஒரு ரிட்டயர்மெண்ட்டு, ஒரு ப்ரொமோஷனு, ஒரு சேலரி ஹைக் கொடுத்தா மட்டும் நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லை அந்த மாதிரி வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்கள் கேரியரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் சம்பளத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அந்த இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கேற்ற செலவு இல்லாமல், இப்போ செலவு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு வர்ற மீதி பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே சீக்கிரமாக நம்ம ஃபினான்ஷியலி கொஞ்சம் ட்ரபுள் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இங்கே பெரும்பாலும் மக்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம சீக்கிரமாக அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கணும், நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், வேலை பார்ப்போம், வர சம்பளத்தை கஞ்சம் பிடிச்சி சேர்த்து வைப்போம். பட் ஓகே, அதை விட நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், அதை விட கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் சம்பளத்தை அதிகப்படுத்துறது மட்டும்தான். நீங்கள் உங்கள் சம்பளத்தை அதிகப்படுத்தினாலே உங்களோட வரவு அதிகமாகும். நீங்கள் செலவை கண்ட்ரோல் வச்சுன்னா உங்கள் சேமிக்கக்கூடிய மதிப்புங்கிறது அதிகமாகும். ஸோ அது மூலியமாக நீங்கள் சீக்கிரமாக ஃபைனான்ஸ் ட்ரபுள்லேருந்து வெளியே வரலாம். இல்லைனா நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் கடன் அடைக்க, இல்லைனா ஏதாவது ஒரு நீங்கள் இடத்த வாங்குறது, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அசெட்ஸை வாங்குறது, அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாலேஜ் டைம் ஒதுக்குறீங்களோ, அதே மாதிரி உங்கள் கேரியர்லேயும் உங்கள் ஜாப்லேயும் நீங்கள் உங்கள் டைம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓகே. பட் அதுலேருந்து எவ்வளவோ மேக்ஸிமம் நீங்கள் பயனடைய முடியுமோ, அந்த காசை ஏர்ன் பண்ண முடியுமோ, அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணிங்கனாலே நீங்கள் சீக்கிரமாக இது பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்போவுமே நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ காமிப்பேன். நான் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பற்றி தெரியும். ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்னு. பட் இப்போ பாருங்கன்னா ஒரு 3000 தாண்டிச்சு. இது எனக்கு மிகப்பெரிய விஷயம் தான். ஒரு 15,000 சம்பளம் அப்படிலாம் பிடிச்சிக்கோ, 12,500 12,500மே கூட காசு போட்டு நான் என்ன சொல்கிறது, ஹோம் லோன் தான் கட்டுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் மாதம் வாரம் சேர்த்து வச்சு நான் வாரம் ஒரு ₹200, ₹300 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ ₹3000 வந்திருக்கு. அதை விட முக்கியம் வச்சு ₹26 பார்த்தீங்கன்னா கூட வந்திருக்கு. நமக்கு அந்த இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் 2வது வச்சுக்கணும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது வளர்றதுங்கிறது எனக்கு ஒரு மென்டலி என்ன சொல்கிறது, பழகிரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாள் போக போக பழகும்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் கொடுத்து, ஓகே நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் உங்கள்கிட்ட பலபடி சொன்ன மாதிரி. உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் நான் வாரம் வீடியோ போடுறதுக்காக நான் செலவு பண்ணாமல் இருப்பேன்ல. ஸோ இது நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் வந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் நீங்களும் எடுக்கணும். நீங்கள் பணக்காரனாகணும்னு முடிவு பண்ணீங்க, நீங்கள் ஃபைனான்ஷியல்லேருந்து வெளியே வரணும்னு முடிவு பண்ணீங்க. நீங்கள் முக்கியமான பண்ண விஷயம் ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனேலாம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. நீங்கள் சிறுக 50 100 டெய்லியும் சேர்த்து வைக்கும்போது தான் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் போன பிறகு நீங்கள் அதுக்கு பழக்கப்பட்ட பிறகு தான் அதுலேருந்து உங்களுக்கு பயம் போகும், ஒரு தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. உடனே சேர்த்து வச்ச உடனே ஐயோ இவ்வளோதானே இருக்கு, அவ்வளோதானே இருக்குங்க, அவ்வளோ இருக்கே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் இறங்குங்க. அப்போ தான் நீச்சல் பழக முடியும். நம்ம வீடியோவே பார்த்துட்டு தான் நீச்சல் பழக முடியாது. தண்ணியில் இறங்கி கையை காலை ஆட்டினா தான் நீச்சல் பழக முடியும். சரிங்களா? தண்ணியில் இறங்கி பழகுங்க. நீங்கள் தரையிலேயே இருந்துட்டு நீச்சல் பழகுனா எந்த பயனும் கிடையாது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், 50 100 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதிலேயே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பூரா அந்த கான்ஃபிடென்ட் வரும். எனக்கெல்லாம் அப்படி தான் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன். பர்சனலாக என்ன பொறுத்த பண்ணி கேட்டிங்கன்னா, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னாலே எதுவுமே தெரியாது. எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்குறாரு, எங்கள் அம்மா காட்டு வேலை பார்க்குறாங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ட்ராப் அவுட்டு. சரிங்களா? பார்த்துட்டு ஒரு சேல்ஸ் கடையில் சேல்ஸ் எம்ப்ளாயி வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்
நான் அடிச்சது எதில வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டைம்ல நான் அந்த யூடியூப பார்த்து இந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசனு, பட்டு சாரு, மதுரை வீரன் இவங்கள மாரியான இந்த யூடியூப் சேனல்ஸ பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். யூடியூப் சேனல்ஸ நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணா, நான் நல்ல விதமா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து தான் எனக்கு ஸ்டாக்னா என்ன? பாண்ட்னா என்ன? கோல்ட்னா என்ன? அப்படி தெரிஞ்சுக்க தான் சின்ன சின்ன இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில ஒரு சின்ன பகுதி தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க கேட்கலாம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யூஸ் பண்ணி உனக்கு என்னப்பா ரிட்டர்ன் கிடைச்சிருமா? கேட்டா ரிட்டர்ன் கிடைக்காது நான் ஒத்துக்கிறேன். பட் ஒண்ணுமே இல்லாததுக்கு இது ஏதோ ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு டிசிப்ளின கொண்டு வரும். நம்ம அட்லீஸ்ட் சேவ் பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் மாசம் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு 500, 300, 200 சாரி வாரம் 200, 300 சேர்த்துப்பேன். இப்ப அதுவே 3000க்கு வந்துருக்கு. எனக்கு இதே பெரிய அமௌண்ட். ஏன்னா என்னோட மாச சம்பளமே 12,500 அப்படிங்கிற பட்சத்தில 3000க்கு மேல இப்ப கையில இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்கும். அந்த கான்ஃபிடன்ட் தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். சரிங்களா? ஸோ நான் எப்பவுமே சொல்ல விரும்புவேன்னா, டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். லைஃப்லயும் சரி, ஃபைனான்ஸ்லயும் சரி. நீங்க அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா, நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாவே சொல்றேன். என்னோட சம்பளம் 12,500 பட் இப்ப என்னோட போர்ட்ஃபோலியோ 3000க்கு மேல இருக்கு. இத நான் பெருமையா சொல்லலங்க. தயவு செஞ்சு சொல்றேன், பெருமையா சொல்லல. நான் வாரம் என்னால முடிஞ்ச 100, 200 100, 200 சிறுக சிறுக சேர்த்தா 3000 சேர்த்துருக்கேன். இது எனக்கு பெரிய அமௌண்ட். நான் திரும்பவும் சொல்றேன். ஏன்னா மாசம் ஃபுல்லா 30 நாளு லீவே போடாம காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்த்து என் சம்பளம் 12,500 தான். பட் அப்படி இருந்தும் நான் இந்த அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப, இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே நம்ம லிட்டில் பிட் ப்ரெஷர ஃபீல் பண்ண முடியுது. நான் அட்லீஸ்ட் திங்க் பண்ண முடியுது. நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அது உங்கள லாங் டெர்ம்க்கு யோசிக்க விடாது. நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம்? அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம்? டியூ என்ன பண்ண போறோம்? இந்த இயர் எண்ட் என்ன பண்ண போறோம்? ஹோம் லோன் எப்படி கட்ட போறோம்? அத பத்தி தான் உங்க ஞாபகம் இருக்குமே தவிர, நம்மள பத்தி நம்ம லைஃப் டைம்க்கு யோசிக்க தோணாது. ஸோ டெஃபினெட்லி நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபைனான்ஸ் ட்ரபிள்லேருந்து வெளிய வாங்க. அது என்ன ஹெல்ப்னாலும் என்ட்ட கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் சொல்லுவேன். என்னோட Instagram அக்கவுண்ட் ஐடி குடுக்குறேன். என்னோட சேல்ஸ் எம்ப்ளாயினால என்னோட தமிழ்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற என்னோட சேல்ஸ் அங்க சேல்ஸ் பண்ணுவோம். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுவோம். அதோட ஐடிய குடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க என்னோட இமெயில் ஐடிய குடுக்குறேன். நீங்க எப்ப வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ். நீங்களும் ஃபைனான்ஸ்ல மேல வரணும். அது என்னோட ஹோப்பு. அது கண்டிப்பா நடக்கும்னு பார்ப்போம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நீங்க இது புடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.